அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களோட பாவத்தை சிலுவையில் சுமந்த இயேசுவே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, நாங்க இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Romans 8th chapter 28th verse. And we know that all things work together for good to them that love God, to them who are the called according to his purpose. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக நாங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், எங்க வாழ்க்கையில நடக்கிற யாவையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த உலக ஓட்டத்துல நாங்க நிக்கிறப்போ இயேசுவே, உண்மை சார்ந்து இருக்கிற வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அநேக நேரத்துல தீமையான காரியங்களும் நடக்கும், நன்மையான காரியங்களும் நடக்கும் இயேசுவே. ஏதுவாக இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, அநேக காரியத்துல இருந்து நீங்க எங்களுக்கு நிறைய கத்துக் கொடுப்பீங்க. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தப்போ தகப்பனே, அவர் பொறுமையோட இருந்தார். ஆனா ஏசப்பா, நீங்க அவங்களோட இருந்தீங்க. அதே போல தகப்பனே, ஒரு சில பாடுகள் எங்க வாழ்க்கையில நடக்கிறப்போ அது நன்மைக்காகவே நீங்க அனுமதித்து இருக்கிறதுக்காக நன்றி. அதை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவே. இந்த உலகத்துல போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன இயேசுவே, இந்த உலகத்தை ஜெயித்த இயேசுங்களோட இருக்கிறப்போ எந்த சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருக்காக நான் நிற்பேன், கர்த்தருக்காக எதையும் நான் செய்ய துணிந்து நிற்பேன் அப்படின்ற வைராக்கியமான பாத்திரவான்களாக எங்களை நீங்க உருவாக்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை எங்களை ஆளுகை சேருப்போ நாங்க ஜெபத்துல உறுதியாக தரித்திருக்கிற பிள்ளைகளாக நாங்க சாட்சிகளாக மாறிடுவோம் இயேசுவே. பாட அனுபவிக்க எங்களுக்கு கத்துக் கொடுங்க இயேசுவே. உபத்திரவத்தின் பாதையில இயேசுவை நாங்க இன்னும் காண முடியும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். என் இயேசுக்காக நான் வைராக்கியமாக நிற்பேன்ற ஒரு திட மனது உள்ள பாத்திரவன்களாக எங்களை ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். எங்கள் குறைகளை மன்னிப்பீராக. எங்கள் பாவத்தை சுமந்த இயேசுவே, நன்றி ஐயா. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க கிருபை செய்யுங்க. அப்பொழுது எங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்கிறதோ, எது கர்த்தர் அனுமதிக்கிறார், எது சத்ரு எங்க வாழ்க்கையில விளையாடுறான் அப்படின்ற காரியங்கள் நாங்க புரிந்து கொள்வோம் ஐயா. தெளிந்த புத்தி உள்ள ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. பிறருக்கு உபயோகமா இருக்கிற பாத்திரவன்களாக எங்களை ஆளுகை செய்யுங்க. கிறிஸ்துவின் சாயலாக நிக்க கிருபை செய்யுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. உம்மை சேவிக்கிற பாத்திரவன்களாக அழைக்கப்பட்டவர்கள் அப்பா, நாங்க பார்க்கிற ஒவ்வொருத்தரிடம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரவன்களாக எங்களை நிக்க கிருபை செய்யுங்க. ஏதுவாக இருந்தாலும் அது நன்மைக்காகவே நடக்கிறது என்று அறிந்து உண்மையை நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை பொறுமையோட ஓட கிருபை செய்வீராக ஐயா. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.